1 ராஜாக்கள் 1:2. ஏன் ராஜாவுக்கு அனல் உண்டாக்குறதுக்கு கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை தேடுறாங்க? காரணம் என்ன? ஏன் ராஜாவுக்கு அனல் உண்டாக்குறதுக்கு இன்னொரு பெண்ணை தேடணும்? சிறு பெண்ணை ஏன் தேடணும்? யோசிச்சு பாருங்கள். ராஜாவுக்கு அனல் உண்டாக்கணும்னா ஏற்கனவே அதுக்கு தகுதி வாய்ந்த 7 மனைவிகள் அவருக்கு இருக்கிறாங்க. ராஜாவுக்கு 7 மனைவிகள் இருக்கிறாங்க, ஏற்கனவே இருக்கிறாங்க. ஏன் இவர்களால் அனல் உண்டாக்க முடியவில்லை? பல நேரங்களில் இதுதான் இப்போது கேள்வி. இந்த ராஜாவுக்கு நிறைய மனைவிகள் இருக்கிறாங்க, மறுமனையாட்டிகள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தாவீதை நேசித்து வந்தவர்கள், இல்லைன்னா தாவீதால் நேசிக்கப்பட்டவர்கள். இவங்க எல்லாம் சாதாரண ஆள் இல்லை. மீகாலுக்காகவும் சரி, பத்சேபாலுக்காகவும் சரி தாவீதை நேசித்தது. அபிகாயில் தாவீதை நேசித்து வந்ததான ஒருத்தி. இவ்வளோ பேர் அவர்கிட்ட இருக்கிறாங்க, ஒருத்தராலும் அனல் உண்டாக்க முடியல. பாருங்க, இன்றைக்கி நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? அந்த டினாமினேஷனால் அனல் வரும், இந்த டினாமினேஷனால் அனல் வரும், அவர் பெரிய ஊழியக்காரு. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆவிக்குரிய ஊழியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய ஊழியக்காரன், சின்ன ஊழியக்காரன், பெரிய சபை, சின்ன சபைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. எது பெருசு, எது சின்னது, எதை சொல்ல வரீங்க? இப்போது 10,000 பேர் 20,000 பேர் இருக்கிற சபை இருந்தால் அதுக்கு பேர் பெரிய சபையா? அப்போ அதை விட அதிகமான கூட்டம் அரசியல்வாதிக்கு வருது, அதை விட அதிகமாக வருது. இப்போ இயேசுநாதர்கிட்ட 5,000 பேர் வந்தாங்க அப்பம் சாப்பிட்றதுக்கு, பெரிய கூட்டம். புருஷர் மாத்திரம் 5,000, ஸ்திரீகள் பிள்ளைகள் கணக்கு இல்லை, புருஷர் மாத்திரம் 5,000. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. அது பெரிய கூட்டமா? இல்லை ஒரு பிசாசு பிடிச்சவன் விடுதலையாகி வஸ்திரத்தை உடுத்தி உட்காந்துருக்கிறான், இயேசு திரும்பி போகும்போது அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டுருச்சு, அது பெரிய கூட்டமா? பெரிய கூட்டங்கிறது எது? இயேசு என்ன சொல்றாரு? எல்லாரும் காணிக்கை போட்டாங்க, அது பெரிய காணிக்கை கிடையாது. தன் ஜீவனுக்கு உண்டானதை ஒரு விதவை போட்டா, அதுதான் பெரிய காணிக்கை. பெருசு சிறுசு என்பது அளவிலே இல்லை, ஆவியிலே இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஊழியக்காரன் 30 வருஷம் 40 வருஷம் அனுபவம் வாய்ந்த ஊழியக்காரன் அமைதியாக உட்காந்துருப்பார். அவர் சபையில் ஒரு 50-100 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அவருடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, இன்றைக்கி இருக்கிற இந்த துடுக்குத்தனமாக பேசுகிற ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க, வார்த்தையெல்லாம் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஊழியக்காரங்களாம் கண்மலை வெடிப்பில் இருக்கிற மாதிரி புறா. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 50 பேர் 100 பேர் தான் வருவாங்க. ஆனால் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆடுறதுக்கும் ஓடுறதுக்கும் 5,000 பேர் வருவான். இப்போ யார் பெரிய ஊழியக்காரன்? 5,000 பேருக்கு நடுவில் ஆடுறவனா, இல்லை அமைதியாக வேத வசனத்தை வாசிச்சுட்டு வெளிப்பாடுகளோடு கூட ஒரு இடத்துல கண்மலையின் வெடிப்பில் உட்காந்துருக்கிறானே அவனா? அவர் தான் பெரிய ஊழியக்காரன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய ஊழியக்காரன், சின்ன ஊழியக்காரன், இந்த கணக்கெல்லாம் விட்டுறணும். பெரிய சபை, சின்ன சபை, அவங்களால எழுப்புதல் வரும், யாராலையும் வராது. கர்த்தர் எழுப்புதலுக்கு யாரை தேடுறாரு பாருங்க. 7 பேர் இருக்கிறாங்க, 7 மனைவிகள் இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேராலையும் எழுப்புதல் உண்டாக முடியல. தாவீதை எழுப்ப முடியல, அவனை உட்கார வைக்க முடியல. இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அவனால் நேசிக்கப்பட்டவர்கள், அவனை நேசித்தவர்கள். இந்த பத்சேபாலுக்காக அவன் தன் ராஜ்ய பாரத்தையே விட்டவர், மீகாக்காக உயிர் பணைய வச்சு ஓடினவர், ரொம்ப அதிகமாக மீகாவை நேசித்தார். ஒரு காலத்தில் இதே மீகா கேவலமாக பேசினாங்க, ஆனாலும் அவர் விட்டு கொடுக்கல. இதே பத்சேபாலுடைய சூழ்நிலை நிமித்தம், இந்த அபிகாயில் நிமித்தம் எவ்வளோ நடந்திருக்குது. எல்லாவற்றும் தாவீதுக்கு நேசித்தவர்கள் தான். ஆனால் இவர்கள் யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு இவர்களால் அனல் உண்டாக்க முடியவில்லை, அவ்வளோதான். இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. பெரிய ஊழியக்காரங்க நம்ம நினைக்கிற அநேகரால் இன்னைக்கு அனல் உண்டாக்க முடியவில்லை. அவங்களுக்கு அனுபவம் இருக்கு, அவங்க சொல்றதுல எல்லாம் இருக்கு, ஆனால் அனல் உண்டாக்க முடியுமா? அதான் கேள்வி. எழுப்புதலை கொண்டு வர முடியுமா? ஏன் இவங்களால எழுப்புதல் கொண்டு வர முடியல? எதனால் இந்த 7 பேரால் 8 பேரால் எழுப்புதல் கொண்டு வர முடியலன்னா, வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்குள் ராஜாவின் இடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாயிருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷா ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள்.
அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். எவ்வளோ இந்த கேள்வியை நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த கேள்வியோடைய அர்த்தத்தை பாருங்களேன். இவ பத்சேபாள் உள்ளே நுழையிறா. உள்ளே நுழையும் போது ராஜா அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். ஒரு மனைவி தன் கணவனை உடம்பு சரியில்லாத போது பார்க்க வந்தா கணவன் கேட்குற கேள்வி அது. கணவன் என்ன கேட்கணும்? வா பத்சேபாள், என்ன உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தியா? என்ன இப்போ வந்திருக்கிற? இத்தனை நாள் எங்கே போன? இப்படி தானே கேட்கணும். அவன் உள்ளே நுழைஞ்ச உடனே அவன் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு என்ன வேணும்? அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பத்சேபாள் என்னை பார்க்க வந்தான்னா ஏதாவது காரணத்தோடு தான் பார்க்க வருவா, ஏதாவது தேவையோடு தான் பார்க்க வருவா, இல்லைன்னா அவள் என்னை பார்க்க வர மாட்டான்னு அர்த்தம். ஏன் பத்சேபாளால் அனல் உண்டாக்க முடியல தெரியுமா? இயேசுக்கிட்ட ஏதாவது ஒரு தேவையோடு கொடு, ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு கொடு, ஏதாவது ஒரு விண்ணப்பத்தோடு கொடு, ஜபத்தோடு கொடு வர்ற ஒரு கூட்டம் இருக்கு, தப்பு கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்தால் எழுப்புதல் வராது. இப்போ பத்சேபாலே வந்திருக்கிறாங்க பாருங்களேன். எதுக்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன வேண்டும்னு கேட்குறான். கேட்டவுடனே அந்த அம்மாவே சொல்லுது, சாலமோன் ராஜாவாகணும், அதுக்காக வந்தேன். இந்த அம்மாவும் என்ன சொல்லணும் நியாயமாக ஒரு பேச்சுக்காவது? உடம்பு சரியில்லை, உங்களை பார்க்கலான்னு வந்தேன், இதான பதில். ஆனால் இப்போ அந்த அம்மாவும் உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வரல, அனல் இல்லாமல் இருக்கிறானேன்னு பார்க்க வரல. இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, தாவீது முடிஞ்சான், கதை ஓவர். ஆனால் கர்த்தர் நினைக்கல, இல்லை தாவீது எழுந்திரிச்சு உட்காரணும், மீண்டும் ஒரு அனல் வரணும், ஒரு எழுப்புதல் வரணும். ஆனால் யாரால் வராது? பத்சேபாளால் வராது, அபிகாயிலால் வராது, மீகாலால் வராது. காரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் எல்லாரும் ஒரு தேவையோடு கூட தாவீதை சந்திக்கிறவர்கள். ஒரு காலத்தில் இவங்க உண்மையாக நேசித்தவங்க தான், இல்லைன்னே சொல்லலை. அதான் திருப்பி சொல்கிறேன், இன்னைக்கு படுத்திருக்கிற நிறைய ஊழியங்கள் ஒரு காலத்தில் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக செயல்பட்டது தான். அவங்களுடைய தியாகத்தை கர்த்தர் மறக்க தயாராக இல்லை. அவரே சொல்றார், ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ உன் வனாந்தரத்தில் என்னை பின்பற்றி வந்ததான உன் இளவயது பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன். அப்படிதானே சொல்றாரு. நீ வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயது பக்தி, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், இதெல்லாம் நீ ஆரம்பத்தில் இருந்ததை நான் எதையும் மறக்கலப்பா. ஆரம்பத்தில் செஞ்சது நான் எதையும் மறக்கல. எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு, ஞாபக புஸ்தகத்தில் இருக்கு. அதெல்லாம் மறக்கிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. ஆனால் இன்னைக்கு நீ என்னை தேடுகிற அது எதுக்காக? இன்னைக்கு நீ தேடுறது ஒரு தேவைக்காக. இன்னைக்கு நிறைய பேர், அதான் சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரனுடைய ஆவிக்குரிய விஷன் ஒரு நாளும் மாறாது. ஒரு நாள் என்ன செய்யாது? மாறாது. ஏன்னா அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள், அது மாறவே மாறாது. ஆனால் ஆரம்பிக்கும் போது ஒரு அழைப்பு இருக்குது. என்ன அழைப்பு? உங்களுக்கு என்னங்க விஷன்? இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி எப்படியாவது அவர்களை கர்த்தரண்டைக்கு நடத்த வேண்டும், இதான் விஷன். வெரி குட். ஒரு 10 வருஷம் ஆச்சு, இப்போது நடத்தியாச்சு, ஒரு 50-100 ஆத்மா வந்துச்சு. இப்போ உங்கள் விஷன் என்னங்க? இப்போ அவங்க சொல்லுவாங்க, எப்படியாவது இங்கே ஒரு பெரிய சர்ச்சு கட்டணும். எப்படி விஷன் மாறும்? விஷன் எப்படி மாறும்? விஷன் மாறவே மாறாது. 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் இந்த ஏரியாவில் நான் இன்னும் ஆத்துமாதாயம் பண்ணணும், இன்னும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு. அப்போ சர்ச்சு கட்டுறது என்ன? என் விஷனுக்கு துணையாக கர்த்தர் சபை கட்டுவதை ஒரு வேலையாக கொடுத்திருக்கிறார். வருகிற ஆத்துமாக்கள் உட்காருவது என்பது எனக்கு ஒரு இடம் வேணும். நாளைக்கு இது விஷனாக இருந்தால் யோசிச்சுக்கோங்க, இப்போ கட்டடம் தான் விஷனாக இருந்தால் இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட்டம் அதிகமான பிறகு நம்ம இது இடிச்சிட்டு பெருசாக கட்டுவோம், இல்லை இன்னொரு இடம் வாங்கி பெருசாக கட்டுவோம் வருகை தாமதிச்சா. அப்போ என் விஷன் மாறிடும்னு அர்த்தம். விஷன் மாறாது, என் அழைப்பு மாறாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு எனக்கு உதவியாக தான் இந்த கட்டடம்லாம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு விஷன் மாறிடுச்சு. பாருங்க, எலியாவை வந்து எலிசா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எலியா சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது நீ பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா உனக்கு 2 தனியாக கிடைக்கும். வச்ச கண்ணு வாங்காமல் எலிசா பார்க்குறாரு. யாரை? எலியாவை. இப்போ எலியாவின் இடத்துல இருந்து ஆசீர்வாதம் எலிசாவுக்கு எப்படி கிடைச்சிருச்சு? 2 மடங்கு கிடைச்சிருச்சு. இப்போ எலிசா கிட்ட ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் பேர் கேயாசி. இப்போ அவனும் எங்கே நிற்கிறான்?
எலிசா பக்கத்தில் நிற்கிறான். இப்போ ஒருவேளை கேயாசி வெச்ச கண்ணு வாங்காமல் எலிசாவை பார்த்துக்கிட்டே இருந்திருந்தானா எலிசாவுடைய ஆசீர்வாதம் இவனுக்கு எப்படி வந்திருக்கும்? அடுத்த 2 மடங்கு. அப்படின்னா இவங்ககிட்ட எத்தனை மடங்கு வரும் தெரியுமா? 4 மடங்கு வந்துடும். ஏன்னா எலிசாவிட்ட ஏற்கனவே எத்தனை மடங்கு இருக்குது? 2 மடங்கு. எப்போ இவனுடைய விஷன் எலிசா மேலேருந்து எலிசாவை பார்க்க ஒருத்தன் வந்தா பாருங்க. யார் வந்தது? நாகமான். அவன் பக்கம் திரும்பிச்சோ அப்பவே அவன் விஷன் போயிருச்சு. அப்பவே அவனுடைய விஷன் என்னவாயிருச்சு? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதோட உன் கதை ஓவர்ப்பா. இதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. எலிசா எலியாவை பார்த்தார், 2 மடங்கு கிடைச்சிச்சு. கேயாசி நாகமானை பார்த்தார், ஆசீர்வாதம் எப்படி ஆயிருச்சு? குஷ்டமா மாறிடுச்சு, சாபமா மாறிடுச்சு. என் விஷன் மாறாது. எலிசானா எலிசா தான், எலியானா எலியா தான். நடுவில் வரக்கூடியதான நாகமான் மேலே என் விஷன் என்ன செய்யாது? திரும்பாது, திரும்பவும் கூடாது. எனக்கு ஒருவேளை நாகமான் வழியாக 2 வெள்ளிப்பணம் கிடைக்கும். திராட்சை, அந்த 2 வெள்ளிப்பணத்தை வச்சு திராட்சை தோட்டமே வாங்கலாமா, ஒலிவ தோப்பு வாங்கலாமா. 2 வெள்ளிப்பணம் எனக்கு கிடைக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நடுவில் கொஞ்சம் பணம் வரும், நடுவில் சில காசு வரும். என்னுடைய விஷன் அந்த பக்கம் போச்சுன்னா எனக்கென்று வைத்திருக்கிற எலிசா கிட்ட வர வேண்டிய விஷன் வராது, ஆசீர்வாதம் வராது. இப்போ கேயாசியோடைய ஊழியம் படுத்து விட்டது, அவ்வளோதான், முடிஞ்சு கேயாசி ஊழியம். இன்னைக்கு ஏன் பத்சேபாலால எழுப்ப முடியவில்லை, ஏன் அபிகாயிலால எழுப்ப முடியவில்லைனா இவர்கள் எல்லோரும் தேவைக்காக தேவனை தேடுகிறவர்கள், தேவைக்காக தாவீதை தேடுகிறவர்கள்.